வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு சோட்டா போயம்கேஷ் அப்படின்றது. ஆக்சுவலா போயம்கேஷ் பக்ஷி அப்படின்றவரோட படம் பார்த்திருக்கோம், சீரிஸ் பார்த்திருக்கோம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிடெக்டிவ், ஏதாவது ஒரு கேஸ் நடக்கும், துப்பறிஞ்சு குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிப்பாரு. மேக்சிமம் போயம்கேஷோட படம் இருக்கு பாத்தீங்களா, 1950s 1960sல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஆனா மாடர்ன் ஏஜ்ல அவரை மாதிரி ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸோட கதையை எடுத்திருப்பாங்க. அதாவது சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு போயம்கேஷ் அப்படின்றது. அவனும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி துப்பறிஞ்சு சில கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. இவன் சின்ன பையன்றதுனால கேஸும் கொஞ்சம் சின்ன புள்ளத்தனமா தான் இருக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலா ஹார்லிக்ஸ் தான் இந்த சீரிஸா ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க போல. ஏன்னா ஹார்லிக்ஸ்க்கு பயங்கரமா இவங்க ப்ரொமோட்லாம் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா ஹார்லிக்ஸை நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். சின்ன வயசுல வெறுதெல்லாம் சாப்பிட்டுருப்போம். ஸோ ஹார்லிக்ஸ் எவ்வளவு பிடிக்கும்ன்றதை நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நான் பிளாட்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா நிறைய கதை இருக்கும், எல்லாமே சின்ன சின்ன கதை தான். அதனால நேரடியாக நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே போயம்கேஷ் அப்படின்ற ஒரு பையனை நமக்கு காட்டுறாங்க. இந்த பையனுக்கு அஜித்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், பக்கத்து வீட்டுல தான் இருக்கான். இவன் டெலஸ்கோப் மூலியமா அவன் வீட்டை பாக்குறான். அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவை ஒரு பையன் பாக்குறதுக்காக வந்திருக்கான். ரெண்டு பேருமே சிக்னல்லயே பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த போயம்கேஷ் பார்த்துட்டு இருக்கான். இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அம்மாவும் நான் ஹார்லிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹார்லிக்ஸ் அப்படின்ற மாதிரி இவனுமே வேகமா வாங்கிக்கிறான். இவனுக்கு ஹார்லிக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அம்மா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி இவனுமே இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்கான். இங்கதான் சோட்டா போயம்கேஷ் அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவரு டிவியை பார்க்கலான்ற மாதிரி ரிமோட் எடுத்து ஆன் பண்றாரு. ஆனா டிவி ஆனே ஆக மாட்டேங்குது. என்ன ஆனே ஆக மாட்டேங்குதுன்னு திரும்ப திரும்ப ட்ரை பண்றாரு. ஒருவேளை பேட்டரி இல்லையான்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து கேக்குறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எங்க இப்பதான் பேட்டரியை மாத்தணும், பேட்டரி எல்லாம் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எதனால ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம பையன் தான் ஏதோ பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப அப்பவும் பையனை கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. முதல்ல பையன் எதுவுமே பேசாம இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அப்பா இருக்காருல, ஓபன் பண்ணி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆக்சுவலா பட்டனை கிளிக் பண்ணா ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கனெக்ஷனை பையன் தான் கட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. பின் என்னப்பா, நீங்க என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, எப்ப பாரு டிவி தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி சொல்றான். அப்படியா விஷயம், என் பக்கத்துல உட்காரு அப்படின்ற மாதிரி பையனை உட்கார வச்சு இவரும் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு வளர்ந்தாதானே அதை கலெக்டர் வேலை எல்லாம் செய்வாங்க, இவன் எப்படி இந்த வயசுலயே செஞ்சான்ற மாதிரி பேரண்ட்ஸ் பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. இப்ப போயம்கேஷ் விளையாடிட்டு வரன்ற மாதிரி வெளியே வந்துடுறான். கிளப் மாதிரி ஒரு இடம் இருக்கும் போல, அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அங்க இவனோட ஃப்ரெண்ட் அஜித்தை பாக்குறான். இந்த டைம் இவங்க பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜஸ்ட் ஒன்னா படிக்கிறவங்க மட்டும்தான். இந்த இடத்துல ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது, கேரம் போர்டு டோர்னமெண்ட் தான் நடக்க போகுது. அதுல ஒரு பையன் சூப்பரா விளையாடுவான், அவனை எப்படியாவது ஜெயிக்கணும் தான் பிராக்டிஸ் எடுக்கிறன்ற மாதிரிலாம் அஜித் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி போயம்கேஷ் சொல்றாரு. இந்த வாக்கி டாக்கி நம்ம அடிக்கடி பேசலான்ற மாதிரி தந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே வாக்கி டாக்கி மூலியமா நைட்டு நேரம்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ என்னோட வீட்டுக்கு வா விளையாடலான்ற மாதிரி அஜித் கிட்ட சொல்றாரு. அஜித்தும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அம்மா கிட்ட அதுக்காக பர்மிஷன் கேக்குறாரு. நைட்டு நேரம் எதுக்குன்னு அம்மா கேக்குறாங்க. ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அம்மாவோட மனசை மாத்திடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட வீட்டுக்கு அஜித் வந்துடுறான். வந்தவன் டெலஸ்கோப் இருக்கிறத பாக்குறான்ல, இது மூலியமா நான் பாக்குறேன்ற மாதிரி இவனோட வீட்டை இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும் போதுதான் இவனோட அக்காக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரிய வருது. இவன் அக்கா பேரு மீரா அப்படின்றது. பாய் ஃப்ரெண்ட் கூட அக்கா பேசிட்டு இருக்கிறத இவன் கவனிச்சிடறான். நம்ம ஹீரோ டெலஸ்கோப்புக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்பைடரை தொங்க விட்டுருப்பாரு. அது கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி பண்றாரு. அப்படி கீழே இறங்குறதுனால சட்டுன்னு இந்த பையன் பார்த்து பயந்துடுறான். பயத்துல கத்த வேற செஞ்சிருப்பான். ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி போயம்கேஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இவருமே சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப அம்மா என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆன்ட்டி, இவன் என்ன பயம்புத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். போயம்கேஷ் இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரிமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயம்கேஷ் சொல்றான். சரின்ற மாதிரி அம்மாவும் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. குருன்னு ஒரு பையன் நல்லா கேரம் போர்டு விளையாடுவான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே மேட்சுக்கு வரீங்களான்ற மாதிரி கிண்டலா கேக்குறான். அஜித் உன்னை ஜெயிச்சிருவான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அந்த பையன் அதுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அஜித்துமே இவன் கூட மோதுறதுக்கு பயந்துட்டு இருக்காரு. அஜித் என் கூட வான்ற மாதிரி ஹீரோ தள்ளி கூட்டு வந்துடுறாரு. உன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கரை தரேன், இது மூலியமா நீ ஈஸியா ஜெயிச்சிடலான்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கரை எடுத்து தந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த குரு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். ஓஹோ, ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கர் எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்ப விளையாடுறதுக்காக இவங்க வரும்போது என்ன பண்றானா, அந்த ஸ்ட்ரைக்கரை புடிங்கிடுறான். நீ ஏன் ஸ்ட்ரைக்கர்ல விளையாடு, நான் உன் ஸ்ட்ரைக்கர்ல விளையாடுறான்ற மாதிரி சொல்றான். என்ன புடிங்கிட்டான்ற மாதிரி அஜித் யோசிக்கிறாரு. பரவாயில்ல விளையாடுன்ற மாதிரி போயம்கேஷ் சிக்னல் கொடுக்கிறாரு. இந்த பையனுமே விளையாடுறான். இந்த பையன் சூப்பரா காயின் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்ப குருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவன் போடலாம் நினைக்கிறான். பார்த்தா ஸ்ட்ரைக்கர் இருக்குல்ல, சுத்தமா
சுத்தமா போகவே மாட்டேங்குது, ஸ்டக் ஆகி நிக்குது. அதனால அவனால சுத்தமா காயினே போட முடியல. அஜித் இந்த இடத்துல காயினை போட்டு போட்டு ஜெயிக்கவே செஞ்சிருவான். இவர் ஸ்டைகர்ல ஒரு ட்ரிக்க பண்ணிருப்பாரு. அம்மாவும் அந்த ட்ரிக் என்னன்னு கேக்குறாங்க. இப்பதான் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா ஹீரோ வீட்ல கேண்டில் எல்லாம் ஏத்தி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டைகர்ல நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். ஸ்டைகர்ல கேண்டில் மூலியமா அதை அசையாத மாதிரி இவன் பண்ணி வச்சிருவான். ஸ்பெஷல் ஸ்டைகர் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே தான் இவன் சொல்லியிருப்பான். அதை கண்டிப்பா அவன் ஒட்டி கேட்பான். அந்த ஸ்டைகர் அவன் புடுங்கி விளையாடுவான். மேட்ச்ல தோத்துருவான்றதை ஹீரோ கெஸ் பண்ணிருப்பாரு. அப்படி பிளான் பண்ணி தான் ஜெயிக்க வச்சிருக்காருன்னு தெரிய வருது. அம்மா இருக்காங்கல்ல, என்னதான் நீ பண்ணது சீட்டிங் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது எப்படிமா சீட்டிங் ஆகும், அவன் தானே அந்த ஸ்டைகர்ல விளையாடுறேன்னு வாங்கினான்ற மாதிரி பையன் சொல்றாரு. அம்மாவும் ஹார்லிக்ஸ் குடிங்கன்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் போயிடுறாங்க. இந்த பையன் ஹார்லிக்ஸ் எனக்கு பத்தலன்ற மாதிரி சொல்றான். இரு இன்னும் போடுறன்ற மாதிரி ஹீரோ இருக்காருல்ல, ஹார்லிக்ஸ் அதிகமா போடுறாரு. இப்ப சூப்பரா இருக்குன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஹீரோ இருக்காருல்ல, அஜித் வீட்ல நைட் ஸ்டே பண்ண போறேன்ற மாதிரி அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாரு. அம்மாவும் ஒரு காமிக்ஸ் புக்கை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீயும் அஜித்தும் சேர்ந்து படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே அம்மாக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்பதான் அந்த அஜித்தோட ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. அப்பா அம்மா ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாங்க. அக்கா மட்டும் எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க போல. அம்மாவே பையனை வீடு வரைக்கும் கூட்டு வந்து விட்டுட்டு போறாங்க. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அஜித் பேரண்ட்ஸ் அம்மாவை அனுப்பி வச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, சீக்கிரமா படுத்துடணும் அப்படின்ற மாதிரி அஜித்தோட அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அஜித்தோட அப்பா பழங்காலத்து பொருள்லாம் சேகரிச்சு வைப்பாரு போல. அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்க்கு இவங்க வந்துடுறாங்க. அங்க நிறைய அலாரம்லாம் இருக்கு. இதை தாண்டி நிறைய பொருள் இருக்கு. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அஜித்தோட அக்கா மீரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டே புடிசுங்களா, நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்கன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே தம்பிய பயங்கரமா கலாய்ப்பாங்க போல. இப்ப கூட போயம் கேஷையும் சேர்த்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க கலாய்ச்ச கலாயில இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. உன் அக்காவை ஏதாவது பண்ணணும்டா, அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு, அவன் வந்தான்னு வச்சுக்கோ ரெண்டு பேரையும் மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆமா ஆமான்ற மாதிரி அஜித்துமே இந்த இடத்துல ஏத்துக்கிறான். அப்பாவும் அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, நைஸா உள்ள வந்துட்டு இருக்கான். அவன் பேரை நம்ம அசோக்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா அவன் வரதை இவங்க கவனிச்சிடுறாங்க. இந்த பசங்க வேகமா எந்திரிச்சு அந்த பழங்காலத்து பொருள்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க எல்லா கிளாக்கும் அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம், இன்னும் 5 நிமிஷம் தள்ளி அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, எனக்கு டீ வேணும்ன்ற மாதிரி கேட்கறான். இரு போட்டுட்டு வரேன், இங்கே இரு எங்கேயும் போகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவன் கேஷுவலா இந்த இடத்துல வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அலாரம் இப்ப அடிச்சா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அடிக்க வச்சிடுறாங்க. இப்ப அலாரம் அடிக்கிற சவுண்டு கேட்டு அக்காவும் பாய் ஃப்ரெண்டும் செம்மையா பயப்படுறாங்க. இப்ப அப்பா முழிச்சிடுறாரு. அதே மாதிரி கீழே இருக்க செக்யூரிட்டியை முழிச்சிடுறாரு. என்ன சவுண்டு கேக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. பாய் ஃப்ரெண்ட் தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காருல, இந்த ரூம்க்கு வந்து அலாரம் தான் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. இது யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ரெண்டு பொடியனுங்க தான் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி இவங்க சந்தேகம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. டே எங்கடா போனீங்க, வாங்க வாங்கன்ற மாதிரி அப்பா கூப்பிட்டு இருக்காரு. இவங்களுமே போலான்ற மாதிரி பொறுமையா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீரா டீ கப்போட வந்துட்டு இருக்காங்க. என்னடி டீ கப்போட வரன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா நைட்டு குடிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அக்கா சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு பசங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்கல்ல, டே உங்களோட வேலையான்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே இதுக்கு ஒரு சாக்க ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. மதியானம் 12 மணிக்கு அலாரம் அடிக்கும்னு நினைச்சோம், தெரியாதனமா நைட்டு செட் பண்ணி வச்சிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப கீழே அவன் ஓடிட்டு இருக்கான் பாத்தீங்களா, ஓடிட்டு இருக்கிறத அங்க இருக்க செக்யூரிட்டி கவனிச்சிடுறாரு. யாரா நீ, எப்படா வீட்டுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாய் ஃப்ரெண்ட புடிச்சிட்டு இருக்காரு. அவன் அஜித்தோட வீட்ல இருந்து தான் வந்திருக்கான்றது இவருக்கு தெரியுது. அதனால வேகமா அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல பசங்களுமே எப்படியோ இந்த அப்பாவை சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, பாய் ஃப்ரெண்டை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பாடா பாய் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சார் உங்க வீட்டை விட்டு இவன் ஓடி போனான் சார் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்றாரு. யாரா நீ பக்கத்து வீட்டு பையன் தானே, நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. போக போக தான் இவங்களோட பொண்ணும் இந்த பையனும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்கன்னு தெரிய வருது. ஓஹோ கதை அப்படி போதா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸுமே யோசிக்கிறாங்க. எவ்வளவு நாளா இது நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு மேல லைட்டா கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ வரக்கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட வார்னிங் எல்லாம் கொடுத்து இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. எப்படியோ பிளான் பண்ணி அக்காவை மாட்டி விட்டாச்சு அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பசங்களும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு பசங்க ரொம்ப சின்ன பசங்க, லவ் பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. லவ் மேட்டர் போல அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் பேசுறது மூலியமா தான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அம்மா லவ்னா என்னம்மா, ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டும் தான் லவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா சின்ன பையன் கிட்ட விலாவரியா சொல்ல முடியாதுல்ல, லவ்னா பெருசா எதுவும் இல்ல, அன்பு காட்டுறது தான். இப்ப நீ அஜித் கிட்ட அன்பு காட்டல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல அன்பு காட்டுவாங்க, இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா சரின்ற மாதிரிலாம் இவன் ஏத்துக்கிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்துறான். இவன் என்ன கதவை சாத்துறான், பையன் ஒருவேளை வளர்ந்துட்டானா, தப்பு ஏதாவது பண்றானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
ஒட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கதவு கிட்ட வந்து ஒட்டி கேட்கறாங்க. பையன் பார்த்தா அஜித் கிட்ட வாக்கி டாக்கில பேசுற மாதிரி விளையாடிட்டு தான் இருக்கான். இவன் இன்னும் சின்ன பையன் தான் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. மூணாவது எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு போல. வீட்டுக்கு வந்து செக் பண்ற டாக்டர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் நீங்க நிறைய விஷயங்களை சேர்த்துக்கவே கூடாது, ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும்ன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. இதை கேட்கிற இந்த பாட்டி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏற்கனவே ரொம்ப கண்ட்ரோலா இருக்காங்க போல, இன்னும் கண்ட்ரோலா இருக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. இந்த பாட்டியோட வீட்டுக்கு இப்ப போயம் கேஷும் அம்மாவும் வராங்க. ஏன்னா இந்த பாட்டியோட மருமக இருக்காங்கல்ல, அவங்க போயம் கேஷ் அம்மாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க, அதனால தான் வந்திருக்காங்க. இந்த வீட்டுல காயுன்ற ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இப்ப பசங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல விளையாடலாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டிக்கு ஒரு தாத்தா ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரு புக்கு கடை தான் வச்சிருக்காரு. இப்ப வந்த போயம் கேஷ் அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு இந்த புக்கு வேணும், வந்தா தரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. தரன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே சமயம் பசங்களுக்கு ஃப்ரீயாலாம் புக்கு தருவாரு போல. இப்ப போயம் கேஷ் சின்ன பையனை பாக்குறாரு, இந்தப்பா இந்த புக்கு நல்லா இருக்கும் படின்ற மாதிரி தராரு. அம்மா வாங்கிக்குவா அப்படின்ற மாதிரி இவன் அம்மாவை பாக்குறான். வாங்கிக்கோன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவனுமே சந்தோஷமா வாங்கிக்கிறான். சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த பெரியவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பசங்க ரெண்டு பேருமே விளையாடுறதுக்காக பக்கத்து ரூமுக்கு போயிடுறாங்க. பசங்களோட அம்மாக்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடி சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இப்ப வந்துட்டு போன பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டைம் மாமியார லவ் பண்ணவரா இருப்பாரு. மாமியாருக்கு வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா இவர் கடைசி வரைக்கும் சிங்கிளா இருந்திருப்பாரு. இப்ப இவங்களோட லவ் எல்லாம் கண்டினியூ பண்றாங்க அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்றாங்க. அதை கேட்கிற போயம் கேஷ் அம்மாவும் சிரிக்கிறாங்க. கொஞ்சம் ஜாலியா தான் இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த காயு இருக்கா பாத்தீங்களா, நிறைய டாட்டூலாம் சேர்த்து வச்சிருக்கா போல. இரு உனக்கு காட்டுன்ற மாதிரிலாம் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்பதான் இவர் அங்க இருக்க புக்கை கவனிக்கிறாரு. ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, 17 வால்யூம்ல புக் எழுதியிருக்காரு போல. 16 புக்கு தான் இருக்கு, ஒரு புக்கு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. பாட்டி தான் படிக்கிறதுக்காக எடுப்பாங்க, ஒருவேளை எடுத்திருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அப்படியான்ற மாதிரி இவருமே கவனிச்சுக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்கால, இதுதான் டாட்டூ பாருன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கா. அப்படி காமிச்சிட்டு இருக்கும் போது அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வரேன்ற மாதிரி அந்த பொண்ணு தள்ளி போயிடுறா. இவனுமே ஒவ்வொரு டாட்டூவா பார்த்துட்டு இருக்கான். இதை ஒளிச்சு வச்சு இந்த பொண்ணு கிட்ட விளையாண்டா என்னன்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஒளிச்சு வச்சிடலான்ற மாதிரி வேகமா ஒளிச்சு வச்சிடறான். ஒரு 2 மணி நேரம் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இப்ப இங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க கிளம்புறோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு டாட்டூ செக் பண்ணலாம் நினைக்கிறா. பார்த்தா டாட்டூ எல்லாமே காணாம இருக்கு. டாட்டூ எங்க போச்சுன்ற மாதிரி சோகமா இருக்கா. நைட்டு நேரம் பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்கல்ல, என்னாச்சு சோகமா இருக்கன்ற மாதிரிலாம் பொண்ணுகிட்ட கேக்குறாங்க. என் டாட்டூ எங்க போச்சுன்னு தெரியல, போயம் கேஷ் அண்ணா தான் எடுத்துட்டு போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி சொல்றா. சேச்சா அப்படிலாம் அவர் பண்ணிருக்க மாட்டாரு, நீ தான் வேற எங்கேயாவது வச்சிருப்ப, தேடி பாரு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறா. இப்ப காயு அம்மா இருக்காங்கல்ல, மாமியாருக்கு காஃபி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இவருக்கு சுகர் போட்ட காஃபியை தராங்க, ஆனா மாமியாருக்கு சுகர் இல்லாத காஃபியை தராங்க. மாமியாரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பெரியவர் இருக்கார்ல, உங்க ஃப்ரெண்டு கிட்ட புக்கை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஃப்ரெண்டு கிட்ட தந்துருங்கன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இவங்களும் சரின்ற மாதிரி புக்கை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை மட்டும் கூட்டிட்டு வராம அஜித்தையும் கூட்டு வந்திருக்காங்க. என் பையனோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவர் புக்கு வாங்கிட்டு வந்துட்டாருன்ற மாதிரி புக்கை தராங்க. அந்த காயுன்ற சின்ன பொண்ணு எங்க டாட்டூவை வச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் போயம் கேஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இவருமே அங்க இருக்க புக்கெல்லாம் பாக்குறாரு. அதுல 5வது வால்யூம்ல தான் இவர் மறைச்சு வச்சிருப்பாரு. ஆனா அந்த புக் இப்ப காணாம போயிருக்கு. எப்படி காணாம போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் ஏதாவது ஒரு புக்ல மறைச்சு வைக்கலான்ற மாதிரி 5வது புக் எடுத்திருப்பாரு, அதுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாரு. நேத்து ஒரு புக் மிஸ் ஆச்சு பாத்தீங்களா, அது இப்ப இருக்கு. அதாவது நேத்து வந்து 12வது வால்யூம் மிஸ் ஆயிருக்கும், அது இப்ப இருக்கு. 5வது வால்யூம் காணாம போயிருக்கு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாட்டி ரூம்ல இவங்க பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பாட்டி பசங்கன்றதுனால எல்லார்கிட்டயும் பாசமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அந்த தாத்தா இருக்காருல்ல, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன கிஃப்ட்ன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. இவருமே டாட்டூ எல்லாம் எடுத்து இந்த பொண்ணு கிட்ட தந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா காணாம டாட்டூ தான் எடுத்து தந்துட்டு இருக்காரு. 5வது வால்யூம்ல நம்ம வச்ச டாட்டூ தான் இவர் எடுத்து தந்திருக்காரு. இது எப்படி இவர்கிட்ட வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுல உட்காந்தோம் இதை யோசிக்கிறாரு. எப்பவுமே வந்து ஆர்டரா தான் ஒரு புக்கை படிப்பாங்க. முதல்ல 12வது புக்கு காணாம போச்சு, அடுத்து 13வது புக்கு தானே எடுத்திருக்கணும், எப்படி 5வது புக்கை எடுப்பாங்க, ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அம்மாவும் டோஸ்ட் செஞ்சிருக்கேன் சாப்பிடுன்ற மாதிரி வைக்கிறாங்க. அந்த டோஸ்ட்டை பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலா டோஸ்ட்ல பட்டர்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த பட்டர் ஸ்மெல் இவருக்கு வந்திருக்கும். அதாவது அங்க இருக்க புக்ல நிறைய புக்ல வந்து பட்டர் ஸ்மெல் வந்திருக்கும். எதனால அந்த ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. புக்கெல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. பையன் வீட்டுல யோசிச்சுக்கிட்டே இருக்கான்ல, என்னடா யோசிக்கிற அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. இந்த பையனுமே கண்டுபிடிச்ச சில விஷயங்களை பத்தி சொல்றான். எப்பவுமே புக்க ஆர்டரா தான் படிப்பாங்க. ஆனா முத நாள் நான் போகும்போது 12வது சாப்டர் எடுக்கப்பட்டிருந்தது, அடுத்து 5வது சாப்டர் புக்கு காணாம போச்சு, இது எப்படி பாசிபிள்ன்ற மாதிரி கேட்கலாம்.
ஒருவேளை சும்மா படம் பார்க்கறதுக்கு எடுத்திருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சின்ன பையன்ல, அதனால தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் சொல்றான். சரின்ற மாதிரி பேரண்ட்ஸ்மே ஏத்துக்கிறாங்க. சரி நீ என்னதான் நடக்குதுன்னு நினைக்கிற சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பையனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் புக்கெல்லாம் செக் பண்ணாம பாத்தீங்களா, புக்ல பட்டர் ஸ்மெல் வந்திருக்கும், அதனால தான் செக் பண்ணிருப்பான். அப்படி செக் பண்ணும்போது எல்லா புக்லயும் ஒரு விஷயத்தை இவன் கவனிச்சிருப்பான். நடுவுல கொஞ்சோண்டு பேஜை மட்டும் வெட்டி வச்சிருப்பாங்க. அதாவது உள்ள கன்னு வைக்கிறதுக்காக செட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பேஜை வந்து வெட்டி வச்சிருக்காங்கன்னு இவனுக்கு தெரிய வருது. வெட்டி இதுக்குள்ள ஏதோ வச்சிருக்காங்க. என்ன வச்சிருப்பாங்களா இருக்கும், பட்டர் ஸ்மெல் வருது, அப்ப பட்டர் தான் வச்சிருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த பையன் யோசிக்கிறான். எதுக்காக பட்டரை வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இவன் கண்டுபிடிச்சிடறான். ஆக்சுவலா இந்த பாட்டிக்கு வந்து பட்டரு அதுக்கப்புறம் சுகர்னு எதுவுமே மருமக தராம இருக்காங்க. இவங்க ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்காக தான் தராம இருக்காங்க. ஆனா பாட்டிக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதனால இந்த தாத்தா ஹெல்ப் பண்றதுக்காக அந்த புக்கை எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு உள்ள மறைச்சு வச்சு கொண்டு வந்துருவாரு. இந்த பாட்டிக்கு தரதுக்காக தான் இந்த மாதிரி மறைச்சு வச்சு கொண்டு வருவாரு. பெருசா எந்த ஒரு தப்பும் பண்ணல, பாட்டி விருப்பப்படி சாப்பிட்டோன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாரு. அந்த குடும்பத்துக்கு தெரியாம பண்ணணும்ல, அதனால சாமர்த்தியமா புக்குக்குள்ள வச்சுதான் இவர் ரூம்குள்ள கொண்டு வந்து அந்த பாட்டிக்கு செஞ்சு தருவாரு. அத பையன் கண்டுபிடிச்சிட்டான்ல. இத பாக்குற ரெண்டு பேருமே ஆச்சரியப்படுறாங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காங்க. இத முதல்ல அந்த ஃபேமிலி கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா பாவம் சொல்லாதீங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அப்படிலாம் இல்லடா, ஹெல்த் விஷயம் இல்ல, ஃபேமிலி கிட்ட நம்ம சொல்றது கடமை, ஃபேமிலி என்ன பண்ணுமோ பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இந்த பையனுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப அம்மா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இதுதான் நடக்குது, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்கதான் தேர்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஃபோர்த் எபிசோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ அஜித் வீட்ல தான் இருக்காரு. ரெண்டு பேருமே வேக வேகமா ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அக்கா இருக்காங்கல்ல, இப்படிதான் அவசர அவசரமா பண்ணுவீங்களான்ற மாதிரி ரெண்டு பேரையும் கலாய்க்கிறாங்க. எப்பவுமே அஜித்தை தான் ஓவரா கலாய்ப்பாங்க, இந்த போயம் கேஷ லைட்டா மட்டும் தான் கலாய்ப்பாங்க. டே ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. சரி பாய்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ல இவங்க ரெண்டு பேருக்கு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் சேர்ந்து ஜாலியா ஃப்ரீ டைம்ல பேசிட்டு இருக்காங்க. வர்ஷான்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க, இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அங்க மகேஷ்ன்ற ஒரு பையன் இருக்கான், வேகமா அவங்களோட டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறான். இதை நான் வேணா சாப்பிட்டுவா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றான். அந்த பொண்ணுமே தான்ற மாதிரி அவன் கையில இருந்து புடுங்கிடுறாங்க. சும்மா ஜாலியா தான் இவங்க எல்லாருமே விளையாடிட்டுலாம் இருக்காங்க. என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்கன்ற மாதிரி சார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால பசங்களுமே இந்த இடத்துல அமைதியா இருறாங்க. சாருக்கு எந்திரிச்சு விஷ் பண்ணிடுறாங்க. இந்த சார் ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாரு. இப்ப பசங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. பசங்க என்ன டவுட் கேட்டாலும் அவங்களுக்கு சொல்லிலாம் தந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல லஞ்ச் டைம்ல இந்த பொண்ணு சாப்பிடுறதுக்காக வராங்க. வர்ஷான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க சாப்பிடுறதுக்காக வரும்போது சாப்பாடே இல்லன்றது தெரிய வருது. அடிக்கடி இப்படிதான் காணும் போது அந்த மகேஷ் தான் எடுக்கிறான் போலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஏன்னா மகேஷ் தானே சாப்பிடுவான்ற மாதிரி விளையாண்டான், அதனால அவன் தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிக்கிறா. நீ தானே எடுத்தன்ற மாதிரிலாம் அந்த மகேஷ் கிட்ட சண்டைலாம் போட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வர்ஷா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் வர்ஷாவோட சாப்பாடை மகேஷ் எடுத்துட்டான் போலன்னு எல்லாருமே சொல்றாங்க. நாளா எடுக்கலன்ற மாதிரி மகேஷ் சொல்றாரு. இந்த விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா, நிறுத்துங்கன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. சார் நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பையன் கிட்ட இந்த பொண்ணு பேச மாட்டாங்க. எல்லாருமே விளையாடுற டைமா இருக்கும், அந்த பையன் கிட்ட பேச மாட்டேன்ற மாதிரி இவங்க பிடிவாதமா இருக்காங்க. ஏன்னா அவன் தான் சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிடுறான்ற மாதிரி கோபமா இருக்காங்க. இப்ப மத்த பசங்களாம் கண்ணாம்பூச்சி விளையாடலாம் நினைக்கிறாங்க. கண்ணாம்பூச்சி விளையாட கர்ச்சீஃப் வேணும்ல, யாராவது எடுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. முதல்ல பொண்ணுங்க தான் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு, இதெல்லாம் பத்தது அப்படின்ற மாதிரி போயம் கேஷ் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப குகன் ஒரு பையன் இருக்கான்ல, இதை வேணா யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவருமே அந்த கர்ச்சீஃபை ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல பார்த்தா லைட்டா சாசு ஒட்டின மாதிரி இருக்கு. என்ன சாசு ஒட்டின மாதிரி இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ அந்த கர்ச்சீஃபை இவர் வச்சுக்கிறாரு, இவர் கர்ச்சீஃபை எடுக்கிறாரு. அதை வச்சு இந்த இடத்துல கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சாசு ஒட்டி இருக்குல்ல, அதை இவர் கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சாஸோட கலந்து எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ சாப்பிட்டது அந்த குகன் தான் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் துடைப்பாங்கல்ல, அப்படி துடைக்கும் போதுதான் இது பற்றுக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அம்மா ஹார்லிக்ஸை கொண்டு வந்துடுறாங்க. என்னடா அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சிருது. எல்லா பசங்களும் வந்திருப்பாங்க, குகன் மட்டும் வராம இருக்கான். என்ன குகன் இன்னும் வரலன்ற மாதிரி சார் கேக்குறாரு. பசங்க தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப குகன் இருக்கான்ல, கொஞ்சம் காரம் எடுத்த மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்தவன் என்ன சொல்றானா, எதுக்காக இவ்வளவு காரத்தை போட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான். அப்ப நீ தான் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத எடுத்து சாப்பிட்டியான்ற மாதிரி அந்த பொண்ணுமே கேக்குறாங்க. டே குகன் நீ தான் இதை பண்ணியான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த குகன்மே நான் தான் பண்ணன்றதை இந்த இடத்துல ஏத்துக்கிறான்.
ஆக்சுவலா குகன் வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, சாப்பாடுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடணும்ன்ற மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. அதனால இந்த பையன் வர்ஷாவோட சாப்பாடை எடுத்து சாப்பிடுவான். ரெண்டு பேரோட டிஃபன் பாக்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அது மூலியமா தான் இவன் ஏமாத்தி சாப்பிட்டுலாம் இருந்திருப்பான். இல்ல போயம் கேஷ் சம்பந்தப்பட்டிருக்காருன்றது சாருக்கு தெரிஞ்சிருது. இப்ப போயம் கேஷ் பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. கர்ச்சிஃபை இவர் சாமர்த்தியமா தான் கேட்டு பார்த்திருப்பாரு. யாராவது தொடச்சிருந்தா கண்டுபிடிக்கலான்றதுக்காக தான் வாங்கி பார்த்திருப்பாரு. சோ அவன் தான் பண்ணான்றது தெரிஞ்சிருச்சுல. இத பத்தி அந்த வர்ஷா கிட்ட சொல்றாரு. வர்ஷா கிட்ட புதுசா ஒரு பிளான போடுறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சாஸ கலக்கும் போது அதுல மிளகா பொடியும் சேர்த்து கலக்கிடலான்ற மாதிரி இவர் தான் கலக்கி வச்சிருப்பாரு. அதை இந்த பையன் சாப்பிட்டான்ல, அதனால தான் பயங்கரமா காரம் எடுத்திருக்கோம். பயங்கரமா காரம் எடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சாரை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். சோ கண்டிப்பா போயம் கேஷ் தான் இதை பண்ணிருக்காரு அப்படின்றது சாருக்கு புரிஞ்சிருது. போயம் கேஷ் இது உன்னோட வேலை தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. போயம் கேஷும் இந்த இடத்துல சிரிக்கிறான். சோ இவன் தான் இதை பண்ணிருக்கான்றது கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. ஈவினிங் வீட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ஸ்கூல்ல நடந்ததை பத்தி எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத அம்மா கவனிச்சிடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, என்னடா இப்படிலாம் பண்ணுவீங்களாடா, அந்த பையனுமே பாவம் தானே, அந்த பையன் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறான், நாளையில இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் நான் எக்ஸ்ட்ரா தரேன், அந்த பையன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது போயம் கேஷ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போயம் கேஷை பொறுத்த வரைக்கும் துப்பறிகிற மூளை இருக்கும். அதே சமயம் பயங்கரமா சேட்டை பண்ணுவான். அம்மா சொல்றதை சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப கொஞ்ச நேரத்துல அப்பா இந்த இடத்துக்கு வராரு. அப்பா நொறுக்கு தீனி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப நொறுக்கு தீனி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப பையன் இருக்கான்ல, அப்பா சாஸ கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். இந்தாங்கப்பா சாஸ் அப்படின்ற மாதிரிலாம் தரான். சூப்பர் ஐடியாடா அப்படின்ற மாதிரி இவருமே சாஸ் எல்லாம் கொட்டிக்கிறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே கிளம்புறாரு. அதை சாப்பிட்டோன்னு இவருக்கு காரம்லாம் எடுக்குது. என்ன இவ்வளவு காரமா இருக்குன்ற மாதிரி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. அதை பாக்குற இந்த ரெண்டு பசங்களுமே சிரிக்கிறாங்க. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. வருஷம் வருஷம் இவங்க காலனில திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அம்மாவும் அதுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பையனுக்கு இந்த திருவிழா எதுக்காக நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரியாது இல்ல. அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அம்மாவும் இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்றதெல்லாம் பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவன் ரொம்ப ஆர்வமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். சாமிக்கு ரிச்சுவல் எல்லாம் பண்றதுக்காக ஆளுங்க வந்திருப்பாங்கல்ல. இப்ப இந்த சின்ன பையன் அவங்க கிட்டயும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அதாவது அம்மா ஒவ்வொரு கடவுளை பத்தியும் சொன்னாங்கல்ல, அதுல எது இந்த கடவுள் எது அந்த கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் இவன் டவுட்டை கேட்டுட்டு இருக்கான். இங்க இருக்கவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் அவங்களை டிஸ்டர்ப் பண்றதா அம்மா நினைக்கிறாங்க. ஏய் இப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வா போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சேச்சா பையன் டிஸ்டர்ப்லாம் பண்ணல, கேட்க தான் செஞ்சான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அஜித்தோட அப்பாவும் அஜித்தும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பதான் அக்காவும் அம்மாவும் வருவாங்கன்ற மாதிரி இவன் கேட்கறான். லேடிஸ் எப்பவுமே அப்படிதான் லேட் பண்ணுவாங்கன்னு அப்பா சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்களுமே ரெடி ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ ரெடி ஆகிறதுக்கு இவ்வளவு லேட் ஆகுமான்ற மாதிரி அக்காவை போட்டு இவன் திட்டிட்டு இருக்கான். அக்காவும் இவனை மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்பா இவன் ஹிஸ்டரி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான், அதை உங்ககிட்ட இன்னும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ ஃபெயில் ஆயிருக்கியான்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஆமாப்பா அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சமாளிச்சிட்டு இருக்கான். அக்கா போட்டு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால முறைச்சு பாக்குறான். இப்ப அம்மா இருக்காங்கல்ல, இரு உனக்கு ஒரு மோதிரத்தை எடுத்து தரேன்ற மாதிரி மோதிரத்தை எடுத்து தராங்க. இத போட்டுக்கோ, ஃபங்க்ஷன் முடிஞ்சனா கழட்டி வச்சிரு, ரொம்ப காஸ்ட்லியானதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அக்கா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுமே அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப சாமி கும்பிடுற டைம் வந்துருது. எல்லாருமே சாமியை பார்த்த மாதிரி கும்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அக்காவோட கையை பிடிச்ச மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இழுத்துட்டு போறாரு. இந்த பாய் ஃப்ரெண்ட் பேரு அசோக்னு சொல்லியிருப்பேன். அசோக் இருக்கார்ல, உனக்காக ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், உன் கையை காட்டு நான் போட்டு விடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏற்கனவே அந்த விரல்ல மோதிரம் இருக்குல்ல, இவங்களுமே தயங்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்து வை, நான் தரத போட்டுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் எடுத்து பேக்ல வச்சிடுறாங்க. இவர் போட்டு விடுறாரு பாத்தீங்களா, அந்த மோதிரத்தை போட்டுக்கிறாங்க. இப்ப சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடுறாங்க. எல்லாருக்குமே பிரசாதம் மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணு மீராக்கு பிரசாதம் தரதுக்காக வராங்க. அப்படி தரம்போது தான் பொண்ணு கையில மோதிரம் மாறி இருக்கிறது அம்மாக்கு தெரிய வருது. இது என்னடி வேற மோதிரம் இருக்கு, இது என்ன மோதிரம் அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இவங்களுமே கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. சரி அந்த மோதிரம் எங்கன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. பேக்ல தாமா இருக்குன்ற மாதிரி இவங்க பேக்கை செக் பண்றாங்க. பார்த்தா பேக்ல மோதிரம் இல்லன்றது தெரிய வருது. இப்ப மோதிரம் காணாம போயிருச்சுல, அதனால எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான மோதிரம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே மாத்தி மாத்தி எங்க போயிருக்கோன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் போயம் கேஷ் கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த மோதிரத்தை தந்தது யாரு, அவங்க தான் அந்த மோதிரத்தை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, சொல்லு சொல்லுன்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணால சொல்ல முடியாதுல்ல, இந்த பொண்ணு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ நம்ம எப்படியாவது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் வயசு பசங்க வெளியே போய் விளையாடலான்ற மாதிரி இவரை கூட்டு வந்துடுறாங்க. அப்ப சாமி சிலையை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. இப்ப உத்து கவனிச்சிட்டு இருக்காரு. அங்க என்னடா பாத்துட்டு இருக்கன்ற மாதிரி மத்த பசங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல சும்மாதான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுக்கு வந்து இவருமே உட்காந்துட்டு இருக்காரு. அஜித்தை வர சொல்லி இருப்பாரு போல. இப்ப அஜித்துமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
அஜித் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ இருக்கார்ல, நீ தான் அந்த மோதிரத்தை எடுத்துன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அஜித் இந்த இடத்துல லைட்டா முழிக்கிறான். இப்ப ஹீரோ கிட்ட தான் அந்த மோதிரம் இருக்கவே செய்யுது. இந்த அஜித் இருக்கான்ல, எதுவுமே தெரியாத மாதிரி எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறான். நீ தானே வச்ச, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ சாமி சிலையை வித்தியாசமா பார்த்தாரு பாத்தீங்களா, சாமியோட ஒரு விரல்ல தான் இந்த மோதிரம் இருக்கும். அதை கண்டிப்பா அஜித் தான் பண்ணிருக்கான்றது இவருக்கு புரியுது. எதுக்காக அஜித் இப்படி பண்ண, உன்னோட அக்கா திட்டு வாங்குறது எதுக்காக பார்த்துட்டு இருந்த சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். இவன் ஃபெயில் ஆனதை அக்கா மாட்டி விட்டாங்கல்ல, அந்த கோவத்துல இருந்திருப்பான், பழி வாங்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பான். எல்லாருமே சாமி கும்பிடும் போது பாய் ஃப்ரெண்ட் இழுத்துட்டு போனதை இவன் கவனிச்சிருப்பான். இவனுமே பாக்குறதுக்காக வந்திருப்பான். ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்ட் ஒரு மோதிரத்தை மாட்டி விட்டுருப்பாரு. அக்கா அந்த மோதிரத்தை பேக் உள்ள எடுத்து வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இவன் கவனிச்சிருப்பான். இந்த மோதிரத்தை நம்ம எங்கேயாவது எடுத்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சிருப்பான். இப்ப அக்கா பேக் ஒரு இடத்துல வச்சுட்டு போவாங்க. அந்த சமயம் இவன் இருக்கான் பாத்தீங்களா, பேக்ல இருக்க அந்த மோதிரத்தை எடுத்துடுறான். அந்த மோதிரத்தை எங்க வைக்கிறதுன்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சாமி சிலை இருக்கிறத பாக்குறான்ல, அங்க போய் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே சாமியோட ஒரு விரல்ல இவன் போட்டு விட்டுருப்பான். யாருமே சாமி சிலையை முழுசா பார்த்திருக்க மாட்டாங்க, அதனால அந்த மோதிரம் இருக்கிறத கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பையன் ஸ்டார்டிங்கே சாமி சிலையெல்லாம் நல்லா பார்த்தான்ல, அதுல மோதிரம் புதுசா சேர்ந்திருக்குன்றதை இவன் கண்டுபிடிச்சிருப்பான். சோ இங்கதான் மோதிரம் வச்சிருக்காங்க, யார் வச்சிருக்காங்கன்னு யோசிக்கும் போது அஜித் தான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இவன் படிப்படியா கண்டுபிடிச்சிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ரிவீல் பண்றான். போய் உன்னோட அக்கா கிட்ட நீயே தந்துருன்ற மாதிரி சொல்றான். இப்ப இந்த பையன் இருக்கான்ல, அக்கா மோதிரம் கீழே கிடைச்சது அப்படின்ற மாதிரி அக்கா கிட்ட தரான். இவங்களுமே நன்றின்ற மாதிரி கண்ணத்தை பிடிச்சி கிள்றாங்க. இப்ப அப்பா அம்மா சேர்ந்த மாதிரி ஹீரோ கிட்டயும் அஜித் கிட்டயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ பெரியவனானே என்ன ஆக போற, டிடெக்டிவ் மூளை அதிகமா இருக்கு, நீ டிடெக்டிவ் இல்லனா போலீஸ் ஆக போறியான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இந்த பையன் இருக்கான்ல, ட்ரூத் சீக்கர் ஆக போறன்ற மாதிரி சொல்றான். போயம் கேஷ்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் எப்ப கேட்டாலும் இப்படிதான் சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் பையன் சொல்றான். ஓஹோ அப்படியான்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. இப்பதான் அப்பாவுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு, எடுத்துட்டு உள்ள வராரு. ஒரு பாக்ஸ் இருக்கு, கூடிய சின்னதா லெட்டர்ல ஏதோ எழுதி இருக்கு. அந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறத இவர் படிச்சிட்டு இருக்காரு. இந்த பாக்ஸை சாமர்த்தியமா ஓபன் பண்ணி காட்டுங்க, நீங்க ட்ரூத் சீக்கரா இல்லையான்றதை செக் பண்ணி பாத்துடலான்ற மாதிரி தான் வந்திருக்கு. பையனை சேலஞ்ச் பண்ணி தான் இந்த லெட்டர் வந்திருக்குன்றத அப்பா புரிஞ்சுக்கிறாரு. பையனை ஒரு பார்வை பாக்குறாரு. பையனுமே அப்பாவை பார்க்கறான். இதோட இந்த சீரிஸோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.